செய்திகள் தொடர்கின்றன. காதலர் தினத்தை முன்னிட்டு கடல்வாழ் உயிரினமான கடல் சிங்கத்தை காண ஜப்பானிய காதல் ஜோடிகள் மிகவும் விரும்புகின்றனர். உலகம் முழுவதும் வருகிற 14ஆம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு காதல் ஜோடிகள் இப்போதே தங்கள் நாடுகளில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று உல்லாசமாக பொழுதுபோக்குவதுடன் தங்கள் எதிர்கால வாழ்க்கை துணைவிக்கு பரிசுகளை தருவதிலும் தீவிரமாக உள்ளனர். அந்த வகையில் ஜப்பானில் உள்ள மீன் பண்ணை ஒன்றில் வளர்க்கப்படும் கடல் சிங்கத்தை பார்க்க காதல் ஜோடிகள் ஆர்வத்துடன் வந்த வண்ணம் உள்ளனர். இவ்வாறு வரும் இளம் காதலர்கள் அந்த செல்லப்பிராணியை தொட்டு தடவி முத்தமும் கொடுக்க தவறுவது இல்லை. அந்த கடல் சிங்கத்திற்கு சாப்பிட தின்பண்டங்களையும் சிலர் தருகின்றனர். ஐந்து வயதே ஆன சிறுமியும் கூட கடல் சிங்கத்திற்கு முத்தமிட விருப்பம் தெரிவித்தது சுற்றுலா பயணிகளை கவனத்தை கவர்ந்தது. டோக்கியோ மீன் பண்ணையில் 3 ஆண் கடல் சிங்கமும் 8 பெண் கடல் சிங்கமும் உள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்வது கார்ட்டூன் கதாபாத்திரம். மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி வரிசையில் சிம்சன்ஸ் கதாபாத்திரமும் புகழ்பெற்றது. அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றில் சிம்சன்ஸ் கார்ட்டூன் நிகழ்ச்சி 500வது எபிசோடை வெற்றிகரமாக முடித்து சாதனை படைத்துள்ளது. இதையடுத்து 86 மணி 6 நிமிடம் 41 நொடிகள் தொடர்ந்து சிம்சன்ஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு கின்னஸ் சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. It is an extraordinary milestone. I'm so pleased and proud to be on a show that it really has become such a part of the fabric of American culture. Who could say that? And I never take it for granted, and I'm constantly surprised and reminded when people come running up to me on the street. Oh my God! I've been watching you all my life, or you changed my life, or you got me through this time in my life, or I grew up watching you, and it's just incredibly unusual and special. இதை கொண்டாடும் விதமாக பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஆயிரக்கணக்கான சிம்சன்ஸ் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.